Hi, so welcome back to the STRR series. Okay, so again we are back to that Parandapalli and junction pathla irukom. So what we are going to cover today is that ingerundu nama towards Bagalur Hoskote pora and the highway and the section வந்து கவர் பண்ணுவோம் மக்களே. So what we will do as usual வழக்கம் போல இங்கிருந்து drone பறக்க விடுவோம். பாப்போம் ரோடு வந்து மோட்டரபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிரவுண்ட்லேயே வந்து போவோம், இல்லைன்னா எங்கெங்கே பாசிபிள் இருக்குது அங்கே வந்து நம்ம ஏரியல் சர்வே எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம் மக்களே. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். இப்போ நான் வந்து பேரண்டப்பள்ளியிலேருந்து அத்திமுகம் வழியாக பேரிக்கை போகிற ரோட்டில் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோடு ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு ரூரல் ரோடு. ஓகே, சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரோடு வந்து ஒரு கம்யூட்டபிள் மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஃபுல்லி நாட் ரெடி. நம்ம தார் பிளாக் டாப்பிங் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ பைக் போகிறதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் வாட் வில் டூ, வில் ஜஸ்ட் டேக் ஏ கிரவுண்ட் கவரேஜ். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து மேபி அனதர் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, எக்ஸ்பெக்டில் மேப்பில் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஸோ வில் பி கிராசிங் ஹோசூர் டு முத்தாலிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது மக்களே. ஸோ கிழவரப்பள்ளி டேம் போகிற ரோடு. ஓகே, அந்த ரோடை வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். மேபி அனதர் 10-15 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலூர் ரோடு இருக்குது பார்த்திங்களா, ஹோசூர் டு மாலூர் ரோடு. ஸோ அந்த ரோடை வந்து மீட் பண்ணுவோம். மறந்துட்ட மக்களே, எக்ஸாக்டாக மாலூருக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் மாலூர்னு தெரில, வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ அந்த ரோட்டில் போய் மீட் பண்ணுவோம். ஸோ வாட் வில் டூ, வில் ஜஸ்ட் டூ எ ரோட் கவரேஜ் டில் தட் பர்டிகுலர் ரோட் மக்களே. ஓகே,
மக்களே ஏதோ முன்னாடி பெரிய ரோடு மாதிரி தெரியுது, ஜங்ஷன் மாதிரி தெரியுது. சர்வீஸ் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. டோல்கேட்ஸு அப்புறம் தான் சரி தான். மக்களே டோல்கேட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து என்ட்ரி பாயிண்ட் மாதிரி தெரியுது இந்த ரிங் ரோடுக்கு. நாங்கள் பார்ப்போம். ஸோ ஐ திங்க் ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி பாகலூர் டு மாலூர் ரோடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். மேப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மக்கள், இது வந்து பாகலூர் டு பேரிக்கை ரோடு. ஓகே, டுவர்ட்ஸ் அவர் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாகலூர், அண்ட் இப்போ இந்த லாரிலாம் வருது பார்த்தீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் டுவர்ட்ஸ் பேரிக்கை. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அத்திப்பள்ளி, ஓசூர், பாகலூர், பேரிக்கை, தீர்த்தம், வேப்பனப்பள்ளி. மக்களே அதே மாதிரி ஓடோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 300 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 13 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ ஃப்ரம் பேரண்டப்பள்ளி டு இந்த பேரிக்கை ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 13 கிலோமீட்டரில் வந்து வந்துடலாம். மக்களே இது வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நடுவில் வந்து மீட் பண்ணுற அந்த இம்பார்ட்டண்ட் ரோட்ஸ்க்கு எக்ஸிட் என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து டோல் வைக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரியல எத்தனை டோல் வருதுன்னா தான் இப்போ வந்து கேள்வி. ஸோ வி ஆர் இன்டு த ஃபஸ்ட்டு டோல். பார்த்துட்டோம், ஒரு டோல் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். ஃப்ரம் பாகலூர் டு பேரிக்கை ரோடு தாண்டி டுவர்ட்ஸ் பாகலூர் மாலூர் ரோடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் பிளாக் ஸ்டாப் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு டோல் கன்ஃபார்ம். ஸோ ஃபைனலி நம்ம பாகலூர் டு மாலூர் ஹைவேல வந்து ஜாயின் பண்ணிட்டோம். சரியாக 20 கிலோமீட்டர், 20.5 கிலோமீட்ரு. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ மக்களே ஃபைனலி நம்ம வந்து ஹோசூர்லேருந்து மாலூர் ரோட்டில் வந்து நம்ம வந்து அந்த ரோடை வந்து மீட் பண்ணிட்டோம். வாட் ஐ வில் டூ இஸ் இங்கேருந்து ஹோசூர் எவ்வளோ தூரம் வந்து பார்ப்போம் நம்ம. மக்களே தெரியுதான்னு தெரில. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா பாகலூர் வழியாக சரியாக 18 கிலோமீட்டர் வந்து காமிக்குது மக்களே. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் வந்து கொஞ்சம் ஓசூர் லோக்கல் பீப்புளுக்கு வந்து கிரிட்டிக்கல். என்னென்னா ஓசூர்லேருந்து இந்த புது ரிங் ரோடை யூஸ் பண்ணி நம்ம ஏர்போர்ட் வந்து சீக்கிரம் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு தே ஹேவ் டு கம் டில் திஸ் பாயிண்ட். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து ரிங் ரோடு எடுத்துகிட்டு ஃபர்தர் தே ஹேவ் டு ப்ரொசீட் வயா ஹொஸ்கோட்டே அண்ட் அப்படியே நம்ம தேவநிலை அந்த பக்கம் வந்து போகலாம். என்னோட இனிஷியல் பிளான் என்னென்னா இது வரைக்கும் தான் கவர் பண்ணலாம்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட் ஐம் கியூரியஸ், அதாவது இந்த ஒரு ரிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரிங் ரோடு நம்ம புதுசாக போட்டிருக்க சென்னை பெங்களூர் அந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் போய் மீட் பண்ணுது. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஜஸ்ட் டூ சம் கால்குலேஷன்ஸ் மக்களே. ஒரிஜினல் பிளான் வந்து இது வரைக்கும் வர மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து ஃபீஸிபிளாக இருந்தால் ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு விசிட் டில் பெங்களூர் டு சென்னை அந்த எக்ஸ்பிரஸ் வே. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் வந்து பெங்களூர் டு சென்னை போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை போய் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். ஐ வில் டூ ஓகே GoPro பேட்டரி எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு லெட் மீ சி இஃப் ஐ ஹேவ் சம் சான்சஸ் டு விசிட் ஃபர்தர் தட். ஓகேங்களா, பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர் நண்பர்களே, இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனோட ஒரு மேப் வச்சுட்டு ஒரு குட்டி அனலைசிஸ் ஒன்று பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் வைஸும் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த டுவர்ட்ஸ் தென்கனி கோட்டை ரோடு தள்ளி ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்கம் இருக்கிற செக்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நம்ம கடந்து வந்த செக்ஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் இந்த 20 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷேப் வந்து எடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இன் பிட்வீன்
சின்ன சின்ன பேச்சஸ் வேர் தெர் வர் ஜீரோ ப்ரோக்ரஸ் ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப குட்டி பேச்சஸ் தான், அதை வந்து இக்னோர் பண்ணலாம். பீயிங் க்ளோஸ் டுவர்ட்ஸ் இந்த கலவரப்பள்ளி டேம் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு பாசன வசதி வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ குட் சி லாட் ஆஃப் ஃபார்ம்லேண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ விவசாயம் பண்ணிக்கூடிய நிலங்கள் வந்து நிறையா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஓகே, ஆப்வியஸ்லி எனி டெவலப்மெண்ட் வில் கம் அட் ஏ காஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களே. அண்ட் இந்த செக்ஷனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நேஷனல் ஹைவே 44 பெங்களூர் சென்னை ஹைவேலேருந்து டில் பாகலூர் மாலூர் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இடப்பட்ட தூரம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வந்துச்சு நண்பர்களே ஓகேங்களா. ஸோ அண்ட் பர்சனலி இந்த என்டையர் ரிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒசூர் சுற்றி வர என்டையர் ரிங் ரோடில் வந்து இந்த பர்டிகுலர் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். த ரீசன் பீயிங் ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பாகலூர் ரோடில் இருக்கிற டிராஃபிக் ஜாம் பற்றி ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயின் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிராஃபிக் ஜாம் ஓகேங்களா. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் டெய்லி வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது டூரிங் பீக் ஹவர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த டிராஃபிக் ஜாமுக்கு வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டரான ஹெவி ட்ரக்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸோட மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெடி ஆச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மக்களே ஓகேங்களா. ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிராஃபிக் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்துலேருந்து டுவர்ட்ஸ் மாலூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மாலூர் ஹொசக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்கம் போகிற ஹெவி ட்ரக் மூவ்மெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த ஆல்டர்னேட் ரூட், அதாவது இந்த ரிங் ரோடு எடுத்துகிட்டு தே கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி பைபாஸ் ஹொசூர் அண்ட் பாகலூர் மக்களே. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் வந்து அதாவது டிராஃபிக் வந்து ரொம்ப ஈஸியாகும் பாகலூர் ரோட்டில் ஓகேங்களா. ஸோ நான் வந்து 100% இந்த ட்ரக்ஸுக்கு வந்து ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஓகேங்களா. ஸோ அது ஒன்ஸ் இந்த ட்ரக்கெல்லாம் வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக டிராஃபிக் டிசிப்ளினோட வந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த கஷ்டம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது மக்களே. அண்டு கோஇன்சிடென்ட்லி ஓகே, ஸோ இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஓகே, அன்றைக்கெல்லாம் நம்ம ஒசூரே எவ்வளோ பரவாயில்ல, பாகலூர் ஆளுங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மக்களே. ஸோ அன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் போல். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஊர் ஸ்டார்டிங்லேருந்து ஊர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஜாம் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்களே வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் பண்ணி தான், பைக் இருக்கிறதுனால தப்பிச்சேன், அட்வென்ச்சர் பண்ணி அப்படி இப்படி பூந்துன்னு தான் நான் வந்து ஊரை வந்து கடந்த மக்களே. ஸோ சப்போஸ் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு 4 வீலரில் வந்து இதே வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சாலிடாக எப்படியோ ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஆயிருக்கும் அந்த 4-5 கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு. அண்டு ஸ்க்ரீனை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸு ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எல்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு சப்ளைஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் டூ அண்ட் ஃப்ரோ ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், த்ரூ அவுட் தி டே வந்து இருக்கும். 24 ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஹெவி ட்ரக் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஐ வாஸ் லக்கி எனஃப் ஸோ தட் இந்த ரியல் வேர்ல்டு சஃபரிங்கை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பாகலூர் வந்து எண்ட் டு எண்டு பக்கா ஜாம் ஆயிருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் தட் பீப்புள். ஸோ இதை டே டு டே பேசிஸ் வந்து அனுபவிச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க மக்களை எவ்வளோ எரிச்சலாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இப்போ நான் ஏன் நம்ம அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து கிரிட்டிக்கல் சொன்னோன்னா, இந்த ரோடை வந்து சேட்டலைட் டவுன் ரிங் ரோடை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வி கேன் மேண்டேட், அதாவது பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ரிங் ரோடு தான் எடுக்கணும்னு சொல்லி மேண்டேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் வந்து சேவ் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இமிடியேட்டாக வரணும்னு நம்ம வந்து ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால் ஒரு இமிடியேட் பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் மக்களே. அண்டு கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ் மக்களே, ஸோ இந்த பெங்களூர் சென்னை ஹைவேலேருந்து, அதாவது நம்ம பேரண்டப்பள்ளி இன்டர்சேஞ்சிலேருந்து டில் பாகலூர் மாலூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இன்பிட்வீன் மொத்தம் சின்னதும் பெருசுமாக மொத்தம் 3 ரோடு வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஓகே, அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரம் பெங்களூர் சென்னை ஹைவேலேருந்து அடுத்த இன்டர்செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அலசநத்தம் டு முத்தாலி போகிற ரோடு. அண்டு அதுக்கு கொஞ்சம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கலவரப்பள்ளி டேம் வழியாக பேரிக்கை போகிற ரோடு ஓசூர்லேருந்து. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பாகலூர் டு பேரிக்கை ரோடு. ஓகே, ஸோ இதில் வந்து பாகலூர் டு பேரிக்கை ரோடு தான் கொஞ்சம் பெரிய ரோடு, மற்ற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வில்லேஜ் ரோடு மக்களே ஓகேங்களா. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் 5 கனெக்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது ஒசூர்லேருந்து இந்த ரிங் ரோடை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 அக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்டு அதை தான் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் பை தோஸ் அந்த ப்ளூ பிளேஸ் மார்க்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தோஸ் ஆர் த அக்சஸ் பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் அக்சஸ் பாயிண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் மக்களே மேப்பில் வந்து மெஷர் பண்ணது. ஸோ இன் எ நட்சல்
இந்த பர்டிகுலர் 20 கிலோமீட்டர் வந்து நம்ம ஒசூர்லேருந்து ஒரு 5 இடத்துல வந்து அக்சஸ் பண்ணலாம் நம்ம ரிங் ரோட. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து 11.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேரண்டப்பள்ளி இன்டர்சேஞ்ச் வந்து அப்ராக்சிமேட்டாக 11.5 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஆவலப்பள்ளி முத்தாலி ரோட்டில் அடுத்த ஒரு ஜாயிண்ட் இன்டர்செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு கிழவர்பள்ளி ரோட்டில் இருக்க இன்டர்செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அடுத்து பாகலூர் பேரிக்கை ரோடு பார்த்திங்களா, அதாவது நம்ம பாகலூர் வந்துட்டு டுவர்ட்ஸ் பேரிக்கை ரோடு போனோம்னா 17வது கிலோமீட்டரில் வந்து நம்ம ரிங் ரோடு வந்து பிடிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஒசூர்லேருந்து பாகலூர் மாலூர் ஹைவேல போகிறப்ப சரியாக நம்ம ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 18வது ஒரு 19வது கிலோமீட்டரில் வந்து கிடைக்கும் மக்களே. மக்களே கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் எப்படி 20 கிலோமீட்டர்ஸ் ஆச்சும் வந்து போகணுன்னு நினைக்கிறேன் அந்த கச்சா ரோடு மண் ரோடில். உண்மையிலே எனக்கு வந்து தெம்பு இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட் ஹியர். ஓகேங்களா, நான் வந்து ஒசூர் போகிறேன் மக்களே. இங்கேருந்து அகைன் டு ட்ராவல் 20 கிலோமீட்டர்ஸ், வீட்டுக்கு போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் ஆகும். ஸோ ஐம் டயர்ட். ஓகேங்களா, ஸோ வாட் வில் டூ, வில் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் செக்மெண்ட் ஹியர். ஓகேங்களா, அடுத்து வர செக்மெண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இங்கேருந்து ரிசீவ் பண்ணுவோம். அண்ட் வி வில் டேக் எ ரைடு ஃப்ரம் ஹியர் டில் அந்த புதுசாக வர பெங்களூர் டு சென்னை அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சம்வார் ஹொஸ்கோட்டை அவுட்டரில் போய் ஜாயின்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் போய் பார்த்துட்டு போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் ரோடு வந்து எக்ஸிஸ்டிங் நேஷனல் ஹைவேல வந்து அலைன் ஆகி போகுது மக்களே. ஸோ வாட் வில் டூ இஸ் வில் டூ சம் கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம பேரண்டப்பள்ளிலேருந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஸோ ஓவராலாக ஒசூர்லேருந்து சப்போஸ் இந்த ரோடை பாகலூர் வழியாக யூஸ் பண்ணி நம்ம ஏர்போர்ட் போனால் ஓவராலாக வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, நடுவில் ஏதாச்சும் டோல் ஏதாச்சும் கட்டிகிட்டு இருக்காங்களா என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா ஒசூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஹைதராபாத், அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டு ஹைதராபாத் அந்த பக்கம் போகிறேன் நினைக்கிறவங்க எதர் தே கேன் கம் டில் ஹியர், இல்லைன்னா தே கேன் ஜஸ்ட் டேக் கோ வயா அத்திப்பள்ளி சர்ஜாப்பூர். ஏன்னா இந்த நம்ம STRR இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அகைன் அதை வந்து சர்ஜாப்பூர் அவுட்டர்லேயும் வந்து கவர் பண்ணுது மக்களே. ஸோ அந்த பக்கம் வந்து போகலாம். ஸோ 2 அக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஒசூர் மக்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, சரி மக்களே, உண்மையிலே முடியல. வில் வைண்ட் அப். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய எஃபெக்ட் போடுறேன் அட்லீஸ்ட். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் மை பேஷன். சரி, மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எஃபெக்ட் போடுறேன். நீங்களே வந்து பார்த்துட்டு வந்து இருக்கீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்குற வரைக்கும் கூடிய சீக்கிரம் பண்ண ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டேன். கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ டில் தென் பாய்.